ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா GTA San Andreas ஸ்டோரி மோடெலாம் பார்க்க போகிறதில்ல. மாடு ஐயோ, மாடு இல்லை, எரும மாடு இல்லை, மோடிஃபிகேஷன். நான் என்னென்ன மாடிஃபிகேஷன் இந்த கேமில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 6 மோடு போட்டிருக்கேன். அந்த 6 மோடுமே என்னென்ன ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் கேம் கொடுத்துடலாம் உங்களுக்காக. உள்ளே போகும். எனக்கு ஒன்று புரியல, இவன் யார்? இந்த மஞ்சள் சொக்கா வரான். சரி போவோம். வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன மாடுன்னு. காஸ்டியூம் மோடு தான். காஸ்டியூம் மோடு. அதுக்கப்புறம் வந்துட்டு 150 ப்ளஸ் லக்ஸரி கார்ஸ் அண்ட் பைக்ஸ். இது எதிர்பார்க்கல. இது நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. காஸ்டியூம் மோடா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கார்ஸு. இன்னொன்று முக்கியமானது, இந்த மோடு ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, காஸ்டியூம் மோடு. உங்களுக்கு எல்லா அனிமேஷனும் போயிடும். ஏதோ புதுசான ஒரு அனிமேஷன் இப்போ குதிக்கிறத பாருங்கள். புதுசாக குதிக்கிறானா, உட்காரத பாருங்கள். இப்போ ஸ்பைடர் மேன் மாதிரி தரையை பிடிச்சிட்டு உட்காருவான். நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஜம்ப் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், பள்ளி மாதிரி ஊக்கிட்டான். இனிமேட்டு அப்படியே ஸ்பைடர் மேன் மாதிரியே பண்ணுவான். அப்படி அனிமேஷன்லாம் இங்கே பாருங்கள். ஸ்பைடர் மேன் பண்ணனா வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு எங்கடா போனேன், இருக்கியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பீங்க. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு தோணுது. அது வந்துட்டு என்னன்னா, இது ஆனுவல் எக்ஸாமு வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறது, ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள் லீவு. சோம்பேறினால இப்போ நான் வந்துட்டு இப்போ தான் வீடியோ போடுறேன். எப்போனா 22 எனக்கு லீவ் வந்துட்டு. எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னே மறந்துட்டேன். என்னடா மக்களே, இன்னொன்று ஃபைட்டிங் ஸ்கில்லாம் வேறு மாதிரி இருக்கும். இவருங்க கூட்டு தலைவரே ஃபஸ்ட்டு மோடு. இதில் வந்து ரியலிசம் எதிர்பார்க்கலாம். நம்ம உதச்சி இப்போ டெட் பாடி பாருங்க. ஆகா, ஃபஸ்ட்டு பரலோகம் போட வச்சுருவாங்க போலையே. ஐயே ஆகா, டேய் செத்தண்டா. அங்கே பார்த்தீங்களா, கொஞ்சம் ரியலிசம் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பைக்லேருந்து முத்தினோம்னு வச்சுக்கோங்க, சுத்து கண்ணாடி டாடட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிலாம் போய் விழுவான். ரியலிசம் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று இப்போ நான் 2-3 சொல்லிட்டேன்னா இன்னொன்று பார்ப்பீங்க. இன்னொன்று தான் இதுதான் முக்கியம். என்னண்ணா இவருங்க கிளாத்ஸு இது வேணாலும் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொன்று சர்ப்ரைஸ் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஹெல்மெட்டு எப்படி இவருங்க இது மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. எனக்கு இதே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் போயிட்டு ப்ளூ ஊட்டி எனக்கு பிடிக்கும். ப்ளூ ஊட்டி, பிளாக் ஊட்டி போட்டாமல் இன்னும் நல்லாயிருக்கும். க்ரீன் ஊட்டி போட்டுக்கிறேன். க்ரீன் ஊட்டி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் இதே போட்டுக்கிறேன். இன்னும் ஒன்று இருக்குது. இப்போ வந்துட்டு 3 மோடு போத்துட்டோம்ல, 3 மோடு ஓகேங்களா? 3 மோடு போத்துருக்கோம். இதோ சொல்ல இப்படி விழுந்தான் பார்த்தீங்களா, அதான் சொல்கிறேன். இன்னொன்று வந்துட்டு இப்போ காமிக்கிறேன் இருங்க. ஃபஸ்ட்டு பைக்கு ஏதாச்சும் காரு வர வச்சுக்கலாம். பைக்கு போயிட்டு எனக்கு ஃபேவரட்டே இதுதான். இந்த பைக்கை எடுத்துக்கிறேன். ஆகா, கிராஷ் மக்களே, கிராஷு வேறு ஒன்றும் இல்லை. கிராஷ் மக்களே, இது ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒன்று தெரியலாம். இப்போ பைக் வந்துட்டு என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறீங்க. அந்த 150 மோட் ப்ளஸ் இருக்கா, அதில் தான் வந்துச்சு. இப்போ 3 மோடு பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னும் 3 மோடு இருக்கு.
மறந்துட்டியடா என்னென்னு தானே கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், இருங்க வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஸ்பீடோமீட்டர், இங்கே பாருங்கள் பவர் பட்டன், இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் பவர் பட்டன் வந்துட்டு எதுக்குன்னு கேட்குறீங்களா? அப்போ பாருங்கள், இது இல்லை, இது பறக்கவும் செய்யும், இன்னொன்று நிலத்துலேயும் போகும். நிலத்தில் போகும் மக்களே, எங்கேன்னு தெரில. இது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேர் இந்த மாதிரி பவர் மோடு ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களே, காசு லாபமாக வரும். ஏன்னு சொல்கிறேன் தெரியுமா? இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் வந்துட்டு பறந்துட்டு சொல்கிறீங்க, அப்படி ஸ்டெடியாக நிற்க வச்சுட்டு எங்கேயாச்சும் எல்லாம் போயிட்டு நிறுத்தினு வச்சுக்கோங்க, காசு கொடுப்பாங்க 100 ரூபா. அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து மேலே கீழே போகிறீங்களோ. இப்போ பாருங்கள் நான் போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எங்கேயாச்சும் முட்டி நின்னேன் இங்கே, அய்யோ ஆனால் செத்ததுலாம் கீழே விழுந்ததுக்கெலாம் காசு கொடுக்குறாங்க பாருங்கள். இதான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 4 மோடு, இப்போ வரைக்கும் நான் 4 மோடு காமிச்சிருக்கேனா, 4 மோடு இல்லைங்களா? இப்போ வரைக்கும் 4 மோடு காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு மோடு, முக்கியமான மோடு, பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஸ்பீடோமீட்டர் தான். ஸ்பீடோமீட்டர் பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், செட்டுன்னு சொல்லிட்டு, அதுவும் ஸ்பீடோமீட்டர் மாடுக்கு, அதே ஸ்பீடோமீட்டர் மாடு தான். அது வந்துட்டு எதுக்குன்னு தெரில, நான் ஏற்றும் போது பார்த்தேன், என்னன்னு தெரில, அது இப்போ வரைக்கும் தெரில செட்டுங்கிறது. அதனால் இன்னும் பார்ப்பீங்க, என்னதுரா இது கீழே நம்பர் ஓடுது, கேஸ்லீன் இருக்குது அப்படின்னு தானே. இப்போ பாருங்கள் புதுசாக இப்படி பெட்ரோல் போட்டலாம். இது வந்துட்டு 5000 இதுங்க மக்களே, ஃபுல்லாக 5000 மக்களே, 5000 மக்களே வா, 5000 பெட்ரோல் இருக்கும். அந்த 5000 முடிஞ்சால் ஸ்பீடாக போனால் கூட டக்குன்னு பிரேக் அடிச்சு நின்றுனா பார்த்துக்குங்களே. அதான் பெட்ரோல், இதுதான் பெட்ரோல் மோடு. இது வந்துட்டு இப்போ பாருங்கள் 5000 வந்துடுச்சு பாருங்களேன். அதான் இது. இப்போ நம்ம கார் சிம்பிள் போட்டிருக்கேன் மேப்பில், கார் சிம்பிள் போட்டிருக்கிற இடம்லாம் வந்துட்டு கார் இம்போர்ட்னுவாங்க, இம்போர்ட்டன்ட் அப்படிம்பாங்க. ஐயோ அது என்னன்னு தெரில, அது பெட்ரோல் பங்க், அது வந்துட்டு கார் இம்போர்ட்டன்ட். சி அங்கே பாருங்கள், இங்கே கார் இம்போர்ட்டன்ட் இதை இருக்குது பாருங்கள். அதான் வந்துட்டு இது. அப்பா ஏன் இப்போ வந்துட்டு 3த்தையும் காமிச்சிட்டேன். இன்னொன்று வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறது, ஏதாச்சும் டாஸ்க் பண்ணுவோம். டாஸ்க்கு என்ன டாஸ்க்னா, இப்போ நான் என்ன ஏதாச்சும் ஒரு டாஸ்க்கு ஜிடிவி சிட்டியில் பண்ணோம்ல, அந்த டாஸ்க் பண்ணுவோமா? நம்மள்கிட்ட இதுவும் இருக்குது, எல்லா மோடும் சேர்த்து எல்லாம் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போய் 1லேருந்து ஒரு 5 வரைக்கும் சாகாமல் இருக்கணும். போலீஸ்கிட்ட சுட்டுக்கிட்டே இருக்கணும். இதான் அடா இதெல்லாம் ஒரு இதுவா கேட்கலாம் மக்களே, கேட்க தான் இப்படி இருக்கும், ஆனால் செய்ய செம்மையாகும். பாருங்கள் மிஷின் கன் எடுத்துட்டேன். போடு, தப்பிக்கலாம், சர்வே கூட பண்ணலாம், இல்லாட்டி வந்துட்டு இது பண்ணலாம், பெருனா பூட்டுதெல்லாம் கேஓஸ் தான் பண்ண போகிறேன். நான் பாலிசியை சௌக்கியமா சாவுப்ப. நோ சீட்டு இதில் நான் சொல்லிக்கிறேன், நோ சீட்டு. அதில் தான் சீட் போட்டோம், இதில் நோ சீட்டு. நான் வந்துட்டு ஆட்டம் காமிக்க போகிறேன். சரி வராது, நான் கேஆஸ்லாம் பண்ண விரும்பலை. ஆமாம் இதுதானே மேக்ஸிமம் ஸ்டார் ஏற்ற வேணாம், 5 ஸ்டார் மண்டேலே போடுங்க. 3 ஸ்டார் வந்துடுச்சு. போலீஸும் மண்டேலே அடிக்க வந்துட்டாங்க. இதுலேயே பண்ண இவ்வளோ நேரம் வந்துட்டு எஸ்எம்ஜிக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். ஆகா வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்களா புதுசாக இருக்குல்ல? ஆமாம் மக்களே, டாச்சு பண்ணுறா. ஆகா டாச்சு பண்ணுறா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ரயிலே. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறவனை காலி பண்ண முடியாது, அதனால் வந்துட்டு நான் கேஆஸ்லாம் நடத்த நான் விரும்பலை. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கிளியர் பண்ணுறலாம் ஃபஸ்ட்டு, அப்போ தான் ஏறும்போது வந்துட்டு இதுவுமே பண்ண மாட்டாங்க.
பஸ்டட் பண்ண மாட்டேங்க, அதான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு மக்களே. 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் ஆக போகுது. கரெக்டாக இத்தனை 1 அதான் ஆமாம் 1 2 ஐயோ ஆமாம் ஆமாம் 3 ஆமாம் 3 செகண்ட்ஸ் தான். அத்தனை 5 செகண்ட்ஸ் பண்ண வந்தேனா? ஆமாம் 5 மினிட்ஸ் பண்ண வந்தேன். அப்பா சாமி இங்கிட்டு தலையே வைக்க மாட்டேன்டா. இப்போ நான் வந்துட்டு பவர் கொடுக்க நான் விரும்பலை. ஏன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு முட்டினேன்னு வச்சுக்கோங்க, படுத்துருவான். படுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு போலீஸ் வந்துட்டு பஸ்டட் பண்ணி விட்ருவாங்க. எப்போ அவ்வளோ தீவிரமாக இருக்காங்க போல எப்போடு. இதை ஃபஸ்ட் ஒருத்தன் இருக்காண்டா. ஏடாது ஏடாது வந்துட்டு 4 நிமிஷம் வந்துட்டு 4 நிமிஷம் வரப்போகுது. என்னடா வெடிச்சிச்சு 4 நிமிஷம் வரப்போகுது. ஓகே, இது வரைக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னோம், கமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா, கருத்து கமெண்ட் பண்ணிக்கோங்களா. ஓய் ஓய் எப்பா மூட்டிகிட்டு இருக்காண்டா. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கவின்னா கெத்து, போலீஸ்லாம் வெத்துன்னு போட்டிருக்கேன் கமெண்டில் ஓகேங்களா. யாரா நீ? ஆமாம், அதுக்கப்புறம் கமெண்டில் வந்துட்டு கவின்லாம் வெத்து போலீஸில் கெத்து எப்படின்னு போடுற வராங்க. இங்கெல்லாம் பண்ணுற பார்த்தா அப்பா முடிய போகுது. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. இன்னொன்று ஷார்ட்கட் தெரியும், ஏன்னா ஒரு வாட்டி கேம் முடிச்சிருக்கேன். போலீஸ் இப்போ போடுற ஹைவேல கனெக்ட் ஆகிறேன். ஹைவேல பாருங்க, இப்போ வந்துட்டு கடைசி மிஷினில் இங்கே ஒருத்தவன் நடிப்பான் டெம்பனி, அதெல்லாம் எனக்கு தெரியும். வந்துட்டு இங்கே போகும் இருக்கு, ஏன்னா கடைசி மிஷின் எத்தனை வாட்டி அட்டம் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக போவானா இங்கே போவானா தெரில, ஸ்ட்ரெயிட்டாக போவான். மறந்துச்சு நண்பர்களே, அங்கே மட்டும்தான் தெரியும். இங்கே போவோம். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. 6 நிமிஷம் வந்துச்சுன்னா வெற்றி நம்மதே, தோல்வி நம்மதே. இந்த 1 நிமிஷத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், அது சொல்ல முடியாது. ஓய் என்ன கேள்வி பார்த்து இல்லையா? ஐயோ அம்மா பார்த்து வராமல் இருந்துட்டு அது சொல்கிறோம். இது வேணாம், ஏற வேணாம், எப்போ வேணாலும் அடிச்சு போட்டுருப்பாங்க, பஸ்கட் பண்ணி விட்ருவாங்க. எதுக்கு தேவையா? இதுக்குள்ளே போனோம்னா வந்துட்டு சீட்டிங் சொல்கிறீங்க. அதனால் 20 நிமிஷம் எஸ்கேப் பண்ணுறலாமா? சரி வேணாம், சுற்றுவோம். சுற்றி வந்தீங்க. ஐயோ காப்பி ரைடு, ஐயோ காப்பி ரைடு வந்துடாம. செத்தண்டா சாவல, நல்ல வேலை. ஜெயிச்சிட்டேன் நண்பர்களே, ஜெயிச்சிட்டேன். ஏனுங்க வாண்டர் லெவல் இப்படி குடிக்கிறது சீட்டு போட்டேன் வந்துடுச்சு. நான் தம்பி துரத்துனீங்க போல. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன பைலட் லைசன்ஸ் இல்லைடா. அப்பா பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பைலட் லைசன்ஸ் இல்லைடா என்கிட்ட விட்டாங்க. அடாடா விட்டா லாக் பண்ணுற சிட்டியை வந்துட்டு நான் எந்த மிஷினும் முடிக்கல. விட்டா லாக் பண்ணுற சிட்டியை வந்துட்டு லாக் பண்ணி விட்ருவாங்க போல். இன்னொன்று சில பேருக்கு இந்த மோட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். மோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் எப்படி வந்துட்டு நம்ம கேமில் இம்போர்ட் பண்ணுறது நான் பார்க்க போகிறோம். கடைசி ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். இவனை சாவடிச்சுட்டு வந்துடலாம். இதில்
இதில் பவர் இருக்காமா? எனக்கு இதில் தெரியாது. இல்லைண்ணா பைக் ஓட்டி தானே பார்க்குறீங்க கவினை, ஃப்ளைட் ஓட்டி பார்த்தது இல்லைல்ல. லேர்னிங் ஸ்கூலில் கோல்டு அடித்தவன் எல்லாத்துலேயும். ரொம்ப ஓவராக தான் சீன் போடுறோமோ. வந்துட்டு இங்கே போயிட்டு போகலாம். சரி இதுக்கு போவோம், சான்ஃபியரோ. எதுக்கு நடுவில் வரீங்கன்னு தானே கேட்குறீங்க? சாவடிக்க தான் வந்துட்டுருக்கேன். பில்டிங் நடுவில் முட்டி சாவான்னு பார்க்குறேன். என் ப்ரோ ஸ்கில்ஸ் அப்படி விட மாட்டேது. என்ன பண்ணுறது, ரொம்ப பெருமையாக இருக்கு. என்ன பண்ணுறது, வந்துட்டு ரொம்ப புகழ்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வந்துட்டு நான் கரெக்டாக தான் போகிறேன்னா, போகிறேன் கரெக்டாக போகிறேன் கரெக்டாக போகிறேன். போலீஸ் காட்டில் போலீஸ் வர போகுது. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏண்டா சான்ஃபியரோக்குள்ள வந்துட்டேன்டா. செத்தண்டா இல்லைடா உண்மையிலே ப்ரோ டிரைவர் ஆக்கிட்டு இருக்கேன்டா. உண்மையை சொல்கிறேன். உண்மையிலேயே நான் வந்துட்டு இது அதானே பார்த்தேன். வந்துட்டு லேர்னிங் ஸ்கூலில் மிஷின் வந்துட்டு லேர்னிங் ஸ்கூலில் வந்துட்டு இது கோல்டு மெடல். உண்மையிலே எல்லாத்துலேயும் கோல்டு மெடல். செத்தண்டா பார்க் பண்ண தெரில. பார்க் பண்ணுறதுல போட்டு இது பிரான்ஸ் மக்களே, பிரான்ஸ். அங்கே ஒரு போட் இருக்குது. போட் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, என்ன பண்ணுறேன்னு தெரில. போட் எடுத்துகிட்டு முடிச்சுப்போம். போட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஹெலிகாப்டர் ரொம்ப ஓவராக பண்ணுது. ஆர்பிஜி எடுத்து ஆர்பிஜியை விட்டு காலி பண்ணுறோம். போகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிரும் போலையே. மாப்பிள்ள அடுத்த நாள் கிடையாது. சரி நம்மளும் வந்தாச்சு. இந்த சீனை போட்டு கட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? கட் பண்ணிட்டேன். மாசம் ஏறான். இப்போ வந்துட்டு எந்த இது இல்லை. வந்துட்டு நான் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நான் ஆர்பிஜி எடுக்கிறேன். ஆர்பிஜி ஸ்கில்ஸை பார்ப்பீங்க. ஆமாம் இங்கே ஆயிக்கு. சரி நம்மளாவே காலி பண்ணுறோம். இருக்கும். இது பக்கத்தில் இருக்க போர்டு வெடித்து போர்டுங்கிற பாருங்க, போர்டு எக்ஸாம் மாதிரி. சரி செத்துருவோம். சரி இன்னைக்கு உள்ள வீடியோ வந்துட்டு முடிஞ்சிச்சு மக்களே. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஆமாம் நான் எத்தனை நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன்? 18 நிமிஷம். சரி மக்களே, இதே பெருசு தான். சரி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு போகிறேன்னு தெரில. நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். அது வரைக்கும் டேக் கேராக இருங்க, பத்திரமா இருங்க. பை பை, டாட்டா.